திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே பெரியார் சிலை முன்பு அண்ணா தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், போராட்ட களம் எப்படி உள்ளது? சிவரஞ்சனி, போக்குவரத்து தொழிலாளருடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக வீரியம் பெற்ற வண்ணம் இருக்கிறது. ஆனாலும் கூட திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மண்டலத்தை பொறுத்தவரை பேருந்துகளை இயக்குவதற்கு முழு மூச்சில் அதிகாரிகளும், போக்குவரத்துறை அதிகாரிகளும், மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசியல் சார்ந்த அமைப்புகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறார்கள். இங்கு திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம், திருச்சி மண்டலத்தை பொறுத்தவரை மொத்தம் 938 பேருந்துகள் இருக்கின்றன. இந்த 938 பேருந்துகளில் 60% பேருந்துகள் தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றன. ஆனாலும் கிராமப்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகர பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு நிலையானது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது அண்ணா தொழிற்சங்கம், CITU, AITC மற்றும் ஓய்வூதிய சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வண்ணம் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம், பணிமனை முன்பு முற்றுகை, தற்போது திருச்சி மத்திய பேருந்து நிலையம், அதாவது தமிழகத்தின் நுழைவாயில் என்று கருதப்படக்கூடிய திருச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஏற்கனவே குறைவாக இருக்கின்ற அந்த போக்குவரத்து பேருந்து என்பது மேலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஓய்வூதியர், போக்குவரத்துறையுடைய ஓய்வூதியர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இந்த போராட்டங்கிறது எப்படி நடந்துட்டு இருக்கு? திருச்சி மாவட்டத்தில் பேருந்துகள் ஓடுதா? அது சொல்லுங்க. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த அளவில் 50% பேருந்து தான் ஓடுது. கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் 2 மண்டலங்கள் உள்ளது. ஒன்று திருச்சி மண்டலம், புதுக்கோட்டை மண்டலம் உள்ளது. அந்த மண்டலத்தின் பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 2000 பேருந்துகளுக்கு கிட்ட இருக்குது. ஆனால் ஓடுறது பார்த்தாச்சுன்னா ஒரு 150 பேருந்து தான் ஓடுது. ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் ஏதோ நிறைய ஓடுற மாதிரி கணக்கு காமிக்காங்க. அது அவங்களுடைய தர்மம். ஆனால் உண்மையில பார்த்தாச்சுன்னா தொழிலாளர்கள், இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்களும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஓய்வூதியர்களும் இன்றைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. நம்மளுடைய பிரதான கோரிக்கை ஒரு 6 அம்ச கோரிக்கை தான். ஐயா, இப்ப வேலை நிறுத்தம் போராட்டங்கிறது உங்களுடைய உரிமை. ஆனா பொங்கல் பண்டிகை போன்ற ஒரு முக்கியமான காலகட்டங்களில் இப்படி பொதுமக்களுக்கு இடையூறு செய்யலாமா அப்படின்னு நீதிமன்ற கேள்வி எழுப்பியிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பொதுவாகவே போராட்டம், வேலை நிறுத்தம் வரக்கூடிய நேரத்தில் நீதிமன்றத்துக்கு யாராவது ஒரு பொதுநல வழக்கு போடுவாங்க. இது காலந்தொட்டே இருக்கக்கூடியதுதான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா நீதிமன்றம் நீங்க சொன்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதற்காக வேண்டி 1 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டோம். மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வேலை நிறுத்தம் வரும், தயவு செய்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த வேலை நிறுத்தம் வர தயவு செய்து வராதீங்க நாங்களும் சொல்லி. விஜயகோபால், தற்போது களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.